வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்யும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தகவல்கள். இலவச சுகாதார சேவையை நவீன டிஜிட்டல் தளத்திற்கு மாற்றும் நோக்கில் சுகாதார மற்றும் பொது ஊடக அமைச்சு புதிய வழிகாட்டும் குழு ஒன்றை அமைக்கும் நடவடிக்கை. சண்டீராக ஆட்சிக்கு வந்த கோட்டாபய ராஜபக்ச இறுதியில் பின்வாசல் வழியாக தப்பி படகில் நாட்டை விட்டு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் திசாநாயக்க கருத்து. இந்தியாவில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுவான தாவூத் இப்ராஹிம் குழுவிற்கும் புலிகளின் முன்னாள் உறுப்பினர்களுக்கும் இடையிலான புதிய கூட்டணி குறித்து அரசாங்கம் எதிர்வினை. தொடர்வது விரிவான செய்திகள். தென்னிலங்கை அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய வகையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்யும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ராஜகிரிய பகுதியில் விவசாய அமைச்சுக்காக பல மாடி கட்டடம் ஒன்றை வாடகைக்கு எடுப்பதில் இடம்பெற்றதாக கூறப்படும் நிதி முறைகேடு தொடர்பான விசாரணையின் அடிப்படையிலேயே ரணில் விக்ரமசிங்க மீது கைது நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்று ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மூத்த திரைப்பட நடிகை சபிதா பிரேராவின் கணவருக்கு சொந்தமான அந்த கட்டடம் முந்தைய நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்தில் விவசாய அமைச்சுக்காக மாதம் 21 மில்லியன் வாடகைக்கு எடுக்கப்பட்டிருந்தது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து லஞ்ச ஒழிப்பு ஆணையம் மேற்கொண்டு வரும் விசாரணைகளில் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவும் வாக்குமூலத்திற்காக அழைக்கப்பட்டுள்ளார். அந்த கட்டடத்தை வாடகைக்கு எடுத்த அமைச்சரவை பத்திரம் அப்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவால் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதனால் வரவிருக்கும் நாட்களில் அவரிடமிருந்து வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்ட பின்னர் ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்படலாம் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதே விவகாரம் தொடர்பாக முன்பும் ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார். உடல்நல குறைவு காரணமாக அவர் அந்த நேரத்தில் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்ததும் நினைவு கூறத்தக்கது. இலங்கையின் இலவச சுகாதார சேவையை நவீன டிஜிட்டல் தளத்திற்கு மாற்றும் நோக்கில் சுகாதார மற்றும் பொது ஊடக அமைச்சு புதிய வழிகாட்டும் குழு ஒன்றை அமைக்கும் நடவடிக்கையை ஆரம்பித்துள்ளது. அடுத்த 10 ஆண்டுகளுக்கான தேசிய சுகாதார கொள்கையின் அடிப்படையில் சுகாதாரத்துறையின் டிஜிட்டல் மயமாக்கலுக்கான மூலோபாய கட்டமைப்பை உருவாக்குவது குறித்து பேசும் நோக்கில் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜாதிசவின் தலைமையில் விசேட கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது. அந்த கலந்துரையாடலில் குறுகிய மற்றும் நீண்டகால திட்டங்கள், சுகாதார உள்கட்டமைப்பு மேம்பாடு, சர்வதேச ஒத்துழைப்பு முயற்சிகள், மனிதவள மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் ஆழமாக பரிசீலிக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் பிரதியமைச்சர்கள் ஹன்சக விஜயமுனி, இரங்க வீரரத்ன மற்றும் ஜனாதிபதியின் டிஜிட்டல் பொருளாதாரத்திற்கான மூத்த ஆலோசகர் ஹான்ஸ் விஜயசூரி ஆகியோரும் பங்கேற்றனர். நாட்டில் நுரலியா மாவட்டத்தில் தான் எந்த ஒரு சிவில் பாதுகாப்பு சேவை அதிகாரியும் தற்போது பணியில் இல்லை என்பது தெரிய வந்துள்ளது. இதற்கிடையில் அனுராதபுரம் மாவட்டத்தில் மட்டும் 7000க்கும் அதிகமான அதிகாரிகள் சிவில் பாதுகாப்பு சேவையில் ஈடுபட்டு வருகின்றனர் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். 2026ஆம் ஆண்டுக்கான பாதீட்டு திட்டத்தின் 2ஆம் வாசிப்புக்கான நாடாளுமன்ற விவாதத்தின் போது வாய்மூல விடைக்கான கேள்வி நேரத்தில் அவர் இந்த தகவலை வெளியிட்டார். அமைச்சர் வழங்கிய புள்ளி விவரங்களின்படி யாழ்ப்பாணத்தில் 56, முல்லைத்தீவில் 1394, வவுனியாவில் 997, கிளிநொச்சியில் 1858, அனுராதபுரத்தில் 7100, பொலனறுவையில் 2772, மொனராகலையில் 2812, பதுளையில் 350, ஹம்பாந்தோட்டையில் 473, காலியில் 87, மாத்தறையில் 116, அம்பாறையில் 5077, மட்டக்களப்பில் 269, திருகோணமலையில் 4193, கொழும்பில் 825, ஹம்பகாவில் 518, களுத்துறையில் 423, கண்டியில் 703, மாத்தறையில் 114, குருநகலில் 245, புத்தளத்தில் 638, ரத்னபுரியில் 293 மற்றும் கேகாலையில் 109 அதிகாரிகள் சேவையில் உள்ளனர். இவ்வாறு நாடு முழுவதும் மொத்தம் 31,422 சிவில் பாதுகாப்பு சேவை அதிகாரிகள் தற்போது பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதோடு நுவரெலியா மாவட்டம் மாத்திரமே அதிகாரிகள் இல்லாத ஒரே மாவட்டமாக இருப்பதாக அமைச்சர் ஆனந்த விஜயபால சுட்டிக்காட்டினார். இலங்கையின் மிகப்பெரிய தொழில்துறை ஏற்றுமதி வருமான ஆதாரமான ஆடைத்துறை 2026ஆம் ஆண்டுக்கான பாதீட்டு திட்டத்தை வரவேற்று பாராட்டியுள்ளது. இந்த திட்டம் ஏற்றுமதி திறனை மேம்படுத்த, முதலீட்டாளர்களின் நம்பிக்கையினை மீண்டும் கட்டியெழுப்பவும் சரியான திசையில் எடுக்கப்பட்ட முக்கியமான படியாகும் என்று துறையினர் தெரிவித்துள்ளனர். எனினும் அரசாங்கத்தின் கொள்கைகள் தொடர்ந்து மற்றும் உறுதியாக அமல்படுத்தப்பட்டால்தான் இதன் வெற்றி உறுதியாகும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். ஏற்றுமதி சார்ந்த வளர்ச்சி, முதலீட்டு தளர்வுகள் மற்றும் பொருளாதார ஸ்திரத்தன்மை ஆகிய அம்சங்களில் கவனம் செலுத்துவதன் மூலம் இலங்கையின் வெளிநாட்டு பொருளாதார அடித்தளத்தை பலப்படுத்தும் தெளிவான நோக்கை பாதீட்டு திட்டம் வெளிப்படுத்துகிறது என்று ஒருங்கிணைந்த ஆடை சங்கங்களின் பேரவை குறிப்பிட்டுள்ளது. அதேவேளை இந்த கொள்கைகளை எந்த அளவுக்கு திறம்பட செயல்படுத்தப்பட்டு நீடித்து தக்க வைக்கப்படுகின்றன என்பதே அதன் நீண்டகால விளைவுகளை தீர்மானிக்கும் என்றும் பேரவை வலியுறுத்தியுள்ளது.
உலகளாவிய அளவில் நிலவும் பொருளாதார அசாதாரண சூழ்நிலையில் இந்த புதிய நடவடிக்கைகள் இலங்கையின் போட்டித்தன்மையை உயர்த்தவும் தேவையான வெளியீட்டு முதலீடுகளை ஈர்க்கவும் பெரும் உதவியாக இருக்கும் என்றும் அவர்கள் நம்புகின்றனர். மேலும் 2026ஆம் ஆண்டுக்கான பாதீட்டு திட்டம் பலவான ஏற்றுமதி மையப்படுத்தப்பட்ட பொருளாதாரத்தை உருவாக்கும் நோக்கத்தை காட்டினாலும் அதற்கான வெற்றிக்கு காரணம் கொள்கை அமுலாக்கத்தின் நிலைத்தன்மையும் வெளிப்படைத்தன்மையும் ஆகும் என்றும் ஒருங்கிணைந்த ஆடை சங்கங்களின் பேரவையின் பொதுச் செயலாளர் ஜொஹான் லாரன்ஸ் தெரிவித்துள்ளார். சண்டியராக ஆட்சிக்கு வந்த கோட்டாபய ராஜபக்ச இறுதியில் பின்வாசல் வழியாக தப்பி படகில் நாட்டை விட்டு செல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் பேசிய அவர், தற்போதைய அரசாங்கம் பொருளாதார மத்தியஸ்த நிலையங்களின் செயல்பாடுகளை குழப்ப முயற்சி செய்கிறது என்று குற்றம் சுமத்தினார். வியாபாரத்துறையின் நுணுக்கங்களை பற்றிய புரிதல் இல்லாமலேயே சில அமைச்சர்கள் முடிவுகளை எடுத்து வருவதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். வீதியில் கருவேப்பிலை கட்டு ஒன்றையாவது விற்ற அனுபவம் எனக்கு உண்டு என்று குறிப்பிட்டிருந்த அவர், மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கும் சூழல்களில் ஆட்சியாளர்கள் தங்களது கௌரவத்தை பற்றி சிந்திக்காமல் சில சமயங்களில் 1 அல்லது 2 அடிகள் பின்வாங்குவது தவறல்ல என்றும் சுட்டிக்காட்டினார். இத்தகைய சூழலில் தங்கள் சக்தியினையும் ஆட்சி செல்வாக்கையும் பெருமைப்படுத்திக் கொண்டிருந்த கோட்டாபய ராஜபக்ச கூட பெண்கதவு வழியாக தப்பி செல்ல நேரிட்டதை நினைவுபடுத்துவதாக சாமர சம்பத் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இந்தியாவுக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தமது கட்சியின் மூத்த உறுப்பினர்களை இணைத்து செல்லாதது கட்சியின் உள்ளகத்தில் மனக்கசப்பை ஏற்படுத்தியுள்ளது என்று தகவல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சஜித் பிரேமதாச தனது இந்திய விஜயத்தில் எந்த மூத்த உறுப்பினரையும் அல்லது கட்சியின் முக்கிய பொறுப்பாளர்களையும் சேர்த்துக் கொள்ளாதது குறித்து சிலர் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். அவருடன் பொருளாதார நிபுணர்கள் அல்லது வெளிநாட்டு உறவு கொள்கை வடிவமைப்பில் அனுபவமுள்ள நபர்கள் சென்றிருந்தால் அந்த விஜயம் மேலும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று கட்சியில் சில மூத்த உறுப்பினர்கள் கருத்து வெளியிட்டுள்ளார்கள். இந்த விஜயத்தின் போது சஜித் பிரேமதாச ஒரு கட்சி அதிகாரியையும் நகரசபை உறுப்பினர்களையும் மட்டுமே உடன் கொண்டிருந்தார். இந்திய அரசியல்வாதிகள் இருவரை சந்தித்து குறுகிய கால விஜயமான இந்த திடீர் ஏற்பாடு காரணமாகவே யாரையும் இணைத்து செல்ல முடியவில்லை என்று கட்சியின் மூத்த உறுப்பினர் ஒருவர் விளக்கம் அளித்துள்ளார். இந்திய ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுவான தாவூத் இப்ராஹிம் குழுவிற்கும் புலிகளின் முன்னாள் உறுப்பினர்களுக்கும் இடையிலான புதிய கூட்டணி குறித்து அரசாங்கம் எதிர்வினையாற்றியுள்ளது. இது குறித்து இந்திய உளவுத்துறை அமைப்புகள் எச்சரிக்கை விடுத்ததை அடுத்து இலங்கையில் நடைபெறும் எந்தவொரு சட்டவிரோத நடவடிக்கைக்கும் எதிராக உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பொது பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. குறித்த கேள்விகளுக்கு பதிலளித்த பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இந்த குறிப்பிட்ட தகவல் குறித்து தமக்கு தெரியாது என்று கூறியுள்ளார். எவ்வாறாயினும் போதைப்பொருள் வர்த்தகத்தை எதிர்த்து போராட அரசாங்கம் ஏற்கனவே பாரிய திட்டத்தை தொடங்கியுள்ளது என்றும் அமைச்சர் கூறினார். ஏதேனும் சட்டவிரோத நடவடிக்கை நடந்தால் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். போலீசாருக்கு இது குறித்து தகவல் கிடைத்திருக்கலாம், அவர்கள் அதன்படி செயல்படுவார்கள் என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். தாவூத் இப்ராஹிம் குழு தென்னிந்தியா மற்றும் இலங்கை வழியாக அதன் போதைப்பொருள் வலையமைப்பை விரிவுபடுத்துவதற்காக முன்னாள் புலிகள் அமைப்பின் உறுப்பினர்களுடன் இணைந்து செயல்படுவதாக இந்திய உளவுத்துறை அமைப்புகள் எச்சரிக்கை விடுத்துள்ளன. மகாராஷ்டிரா, குஜராத் மற்றும் பிற மாநிலங்களில் தீவிரப்படுத்தப்பட்ட சட்ட நடவடிக்கைகள் காரணமாக மேற்கு மற்றும் வட இந்தியாவில் தாவூத் இப்ராஹிம் குழு பெரும் இழப்புகளை சந்தித்துள்ளது. இதனால் புதிய வழிகளை தேடி இந்த குழு தற்போது தமிழ்நாடு மற்றும் இலங்கை முழுவதும் புலிகளின் கடத்தல் வலையமைப்பை பயன்படுத்தி போதைப் பொருட்களை கடத்தி கொண்டு செல்ல திட்டமிட்டுள்ளதாக அந்த எச்சரிக்கையில் மேலும் கூறப்பட்டுள்ளது.